இந்தியாவுடைய முதலாவது சி அட்வென்ச்சர் ஃபேண்டசி த்ரில்லர் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். நாடியோட நடிசீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற படம் கிங்ஸ்டன். ஜிவி பிரகாஷனுடைய 25வது படமான இதை அறிமுக இயக்குனரான கமல் பிரகாஷ் இயக்கியிருக்கிறாரு. ஆனால் ஒரு அறிமுக இயக்குனருடைய படம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தரமான நேர்த்தியான ஒரு படைப்பாக தான் வெளியில் வந்திருக்கு. ட்ரெய்லரில் இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் எங்களுக்கு கொடுக்கலனாலும் கூட ஒரு நேர்த்தியான படைப்பாக தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. சாவையும் சங்கடத்தையும் தவிர இந்த ஊர் வேற என்னத்தை பார்த்துருக்கு. இந்த படத்தில் பிரச்சனைகளும் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது. முதலாவது ப்ளஸ்ஸை பார்த்துடலாம். முதலாவது இசையமைப்பாளராக அவர் ஜிவி பிரகாஷ் தன்னுடைய பங்கை நல்லாவே கொடுத்துருக்கிறாரு. பாடல்கள் தேவையில்லாமல் வந்து படத்துடைய ஸ்க்ரீன் பிளேயை அங்கங்கே கெடுத்தாலும் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ ஒரு ஹீரோ இன்ட்ரோ சாங், ஹீரோயினோட ஒரு மோன்டாஜ் சாங் அப்படி இப்படின்னு சொல்லி படத்தில் அங்கங்கே சில இடத்துல வச்சுருக்காங்க. தேவையில்லாத ஆணிதான், இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஓகேயாக தான் இருக்குது. நான் முடிவு பண்ணிட்டேன், கடலுக்குள்ளே இறங்குதேன், இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுதேன். முக்கியமாக சொல்லப்போனால் அந்த கடல் இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும், அந்த மாதிரியான சில ஸ்க்ரீன் பிளேயை ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் எழுதியிருக்கிறாங்க. சில இடங்களில் சறுக்கி இருக்காங்க, அதை நாங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓவராலாக ஒரு படமாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த சி அட்வென்ச்சர், அந்த கடல் பூதங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை எனக்கு பர்சனலாக கொடுக்கல. மேபி சின்ன பிள்ளைங்க பார்த்தா பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பேய் சம்மந்தப்பட்ட காட்சிகள் வந்து உண்மையாகவே சொல்ல போனால் சப்ஜெக்டிவ் தான், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் பர்சனலாக தான் தியேட்டரில் போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் விஷுவலாக ஆர்ட் டைரக்டிங் டீமாக இருக்கட்டும், மற்ற டீமாக இருக்கட்டும், தங்களுடைய பங்கை ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நேர்த்தியான ஒரு மேக்கப் ஒர்க் தான் நாங்கள் போயிருக்கு. ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. விஎஃப்எக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓவர் த டாப் தங்களுடைய வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க. ஆனாலும் சில இடங்களில் சறுக்கி தான் இருக்குது, நாங்கள் இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆகவே இந்த கிங்ஸ்டன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேய் கதையை இவங்க முழுசாக எடுத்திருந்தாலும், பேய் அங்கங்கே கையை நழுவி விட்டாலும் கதை இந்த படத்தை காப்பாற்றி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆகவே கிங்ஸ்டன் ஒரு மாதிரி சில பல சிராய்ப்புகளோடு கரையொதுங்கி இருக்கிறாரு. பிடிச்சிருந்தா போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.